Hi, this is Deepika, dietitian from 60 Healthcare. Constipation இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு டயட்டீஷியனா கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய ட்ரீட்மெண்ட், மெடிகேஷன், கை வைத்தியம் இந்த மாதிரி செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கலையா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக கான்ஸ்டிபேஷனை மேனேஜ் பண்ணுற மாதிரி எஃபெக்டிவான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தரேன். நான் சொல்கிற 5 ஸ்டெப்ஸ் நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், உங்களோட உணவில் நிறைய நார்ச்சத்து இருக்கிற பழங்கள், காய்கறிகள், பயிறு வகைகள் அண்ட் தானியங்களை ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட், தண்ணி நீங்கள் குறைஞ்சது 3 லிட்டராவது குடிக்கணும். தண்ணி குடிக்கும் போது ரொம்ப மெதுவாக சிப் பை சிப்பாக குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது, கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு சிறந்த மருந்து என்ன அப்படின்னா, ப்ரோன்ஸ் அல்லது உலர் திராட்சையை நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை எந்திரிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கான ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஃபோர்த், டெய்லியும் நீங்கள் உங்கள் பாடியை எவ்வளோ நேரம் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்கன்றதை கவனிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 20 to 30 நிமிஷம் நீங்கள் உங்கள் பாடியை ஆக்டிவாக வச்சுக்கணும். இன் தி ஃபார்ம் ஆஃப் எனி வே. இது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸாக இருக்கலாம். பட் யூ ஷுட் பி ஆக்டிவ் அட்லீஸ்ட் 20 to 30 minutes. ஃபிஃப்த், உங்களோட டெய்லி ரொட்டீனில் உங்களுக்காக 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது யோகாவாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எனி ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். இது உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலையும் மேனேஜ் பண்ணும். அட் த சேம் டைம் கான்ஸ்டிபேஷன் மேனேஜ்மெண்ட்க்கும் எஃபெக்டிவாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் பற்றி இன்னும் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேவை அப்படின்னா வீடியோவில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் தீபிகா, dietitian from 60 Healthcare.